இந்த போராட்டமானது தூய்மை பணியாளர்கள் எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுவதும் தற்காலிக பணியாளர்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அனைத்து தூய்மை பணியாளர்களுக்குமான போராட்டம் இது. இதை நாங்கள் ஆரம்பித்த போராட்டம் இல்லை. அம்பத்தூரில் நீங்கள் இப்போ வரையும் போனால் தெரியும், உண்ணாநிலை போராட்டம் இன்னும் வரை நடத்திக்கிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள். அதில் 4 பேர் மயக்கம் போட்டு இன்னும் அந்த சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில தான் நம்ம தலைமைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அண்ணா ஆதவ அர்ஜுனாவும் ஐயா புஷி ஆனந்த் அவர்களும் முந்தா நேற்று போய் சந்தித்த நிலையில் நேற்று இன்றைக்கி ஆர்ப்பாட்டமானது நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஏற்பாடு செஞ்சு நாங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, வாக்குறுதிகள் கொடுத்தது இந்த திமுக அரசு. நான் வாக்குறுதி நான் வாய் வார்த்தையாக மற்றவங்க மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க செய்யலைன்னு சொல்லிட்டு போகலை. 153வது வாக்குறுதி என்னோட சொல்கிறேன். அதில் தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்கிற தற்காலிக பணியாளர்கள் எல்லாரையுமே நிரந்தரம் செய்கிறதுக்கு பரிசீலிக்கப்படும் அப்படின்ட்டு திமுகவோட மேனிஃபெஸ்டோ சொல்லுது. ஓகேங்களா? அதனால தான் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றாமல் இருக்கீங்களே, தமிழக மக்களை நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க? அதுக்காக தான் இந்த போராட்டம். இந்த முறை 2026 தேர்தலுக்கு பிறகு தாவேட்டா வருது அப்படின்னா திமுக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வருவீங்க? திமுக மாதிரி நாங்கள் திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? நாங்கள் 1000 ரூபாய் இலவசமாக தருவோன்னு சொல்லலை, இலவச பயணம் தருவோன்னு சொல்லலை. அந்த மேடையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையும் சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னா, நாங்கள் பைக்கு தருவோம், வீடு தருவோன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. தலைவர் என்ன சொன்னார், நாங்கள் மற்ற கட்சிகள்லேருந்து எதுக்கு நாங்கள் மாறுபடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதையும் இலவசமாக தருவோம்னு சொல்லலை, ஒரு வீடு இருசக்கர வாகனம் இருக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவோன்னு சொன்னார். இதுதான் மாற்று அரசியல். சரிங்களா? இலவசங்களை கொடுத்து மக்களை இப்படியே நீங்கள் இலவசங்கள் வாங்குகிற நிலைமையிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது திராவிட கட்சிகள். நாங்கள் அதுலேருந்து மாற்றாக என்ன பண்ணுறோன்னா, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவோன்னு சொல்கிறோம். இதனால தான் நாங்கள் அவங்களிலேருந்து மாற்றுன்னு நாங்கள் சொல்கிறோம். கடைசியாக ஒன்று, நிறைய திமுக ஆதரவாளர்கள் அல்லது திராவிட ஆதரவாளர்களாக இருக்கவங்களும் விஜய் அவர்களை திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் குறிப்பிட்டு நான் சொல்லணும் அப்படின்னு நக்கீரன் கோபாலும் ஊடகவியலாளர் அவரே ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாரு. இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி பேசுகிறாங்களே, சினிமா நட்சத்திரங்கள், அதை பற்றி அந்த நக்கீரன் கோபால் அவரெல்லாம் கள்ளக்குறிச்சி சம்பவத்தப்போ எங்கே போனாருன்னு தெரியல, அஜித் அவர்கள் சம்பவத்தப்போ எங்கே போனாருன்னு தெரியல. பொள்ளாச்சி விஷயத்துக்கு அவர் அதிமுக ஆட்சியில் சில பேர் எகிருவாங்க. அது எப்படின்னா அவர் மட்டும் கிடையாது, நான் அவரை மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அவர் இல்லாமல் பல திரை பிரபலங்கள் கூட அதிமுக ஆட்சியில் இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு ஒரு ட்வீட்டு போடுறதாகட்டும், போஸ்ட் போடுறதாகட்டும், அவங்க மற்ற ஆட்சியில் பேசுவாங்க. திமுக ஆட்சியில் வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னா ரெட் ஜெயிண்ட் அவங்க கையில் இருக்குது. திரைப்படம் அவங்களுக்கு தேவை. இந்த ஒரு காரணத்தினால திரை பிரபலங்களும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி, ஒரு சில ஊடகவியலாளர்கள் உண்மையாக போடுறாங்க, எடுத்து போடுறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மற்றபடி இந்த மாதிரியான பத்திரிகை அப்படின்ற போர்வையில் இருக்கக்கூடிய திமுக கைகூலிகள் இந்த மாதிரி அவர் கைது செஞ்சுருக்கணும், வெட்டியிருக்க வேணாமா, இந்த மாதிரியான பேச்சுக்கள் ஒன்றும் இல்லை. இப்போ விஜய்க்கு ஆதரவாக அதே நேரத்தில் இந்த கரூர் சம்பவத்தப்போ பேசுகிற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. சரிங்களா? ஆனால் இப்படி பேசின அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் திமுக கைகூலி. புரியுதுங்களா? அதனால் வாழ்க வசவாளர்கள் தலைவர் சொல்கிற மாதிரி அண்ணா அவர்கள் சொன்னார், இப்போ எங்கள் அண்ணாவும் சொல்கிறாரு, வாழ்க வசவாளர்கள். அதுதான் நாங்களும் சொல்கிறோம். நன்றி. வணக்கம். 4 பெண்கள் துப்புரவு பணியாளர்கள் அவங்களோட பணி நிரந்தரம் செய்யலை அப்படின்ற காரணத்தினால 10 நாட்களுக்கு மேலே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம முதல்வரோ எந்த ஒரு செயலோ அதுக்கு செய்யலை, எந்த ஒரு நடவடிக்கையோ அதுக்காக எடுக்கலை. நம்ம தமிழக வெற்றி கழகத்து சார்பில் அண்ணன் அம்பத்தூர் ஜி பாலமுருகன் அவர்களோட தலைமையில் இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களோட ஆட்சியில் கரெக்டாக இது எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா நாங்கள் பேசணுன்ற அவசியமே இருக்காது. நீங்கள் சரியாக ஆட்சி நடத்தாத காரணத்தினால தான் எங்கள் அண்ணன் ஒரு முறையும் ஒரு ஆர்ப்பாட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கலை. தூய்மை பணியாளர்கள், நம்மளுடைய தூய்மை தேவதைகள், உழைக்கும் மக்கள், அவங்க ஆரம்பித்த போராட்டம் இது. நாங்கள் ஆரம்பித்த போராட்டம் கிடையாது. அவங்க நடத்துகிற போராட்டத்தில் அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுப்போம் அப்படின்ற காரணத்தினால தான் இன்றைக்கி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் குரல் கொடுத்துட்டு வர்றாரு. இருந்தும் அவர் ஒரு குரூப் இந்த தற்கூரி அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவரே மேடையில் பேசுகிற அளவுக்கு இந்த தற்கூரி அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தற்கூரின்றது ஒரு தப்பான வார்த்தையும் இல்லை. நாங்கள் தற்கூரிகள்னா உங்கள் அப்பா பெரிய தத்தி, நீங்கள் சின்ன தத்தி.
சரிங்களா? இந்த வார்த்தை வந்து இந்த நாம் தமிழர் கட்சி ஆளுங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 2026 ரெண்டே கட்சிக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று இன்னொன்று டிஎம்கே. சரிங்களா? இந்த நாம் தமிழர்லாம் கண்டுக்காமலே விட்டுருந்தோம். கண்டுக்காம விட்டா அவங்களே அமைதியாக போயிடுவாங்க. அவங்களால நம்ம பேசி நம்மளே பெரிய ஆளாக்கிடக்கூடாது. அவங்களுக்கு இந்த மரியாதை போதும்.